உங்கள் பெண் பிள்ளைக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஒயிட் டிஸ்சார்ஜ்ன்றது நம்ம வெஜைனால நார்மலாக வர ஒரு செக்ரீஷன். எப்போல்லாம் நம்ம கர்ப்பப்பைக்கு பிளட் ஃப்ளோ அதிகமாக போகுதோ அப்போல்லாம் ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். எப்போல்லாம் பிளட் ஃப்ளோ அதிகமாக போகும்? ஃபஸ்ட்டு வயசுக்கு வரத்துக்கு முன்னாடி அண்ட் வயசுக்கு வந்து ஸ்டார்டிங் மந்த்ஸில். பிகாஸ் கர்ப்பப்பை க்ரோ ஆகுது அண்ட் ஹார்மோன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுறதுனால பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், அதனால் ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். அதே மாதிரி பீரியட்ஸ் வரத்துக்கு 2 or 3 டேஸ்க்கு முன்னாடி அண்ட் ஓவலேஷன் டைமில், அதாவது பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 15th or 17th டேயில் அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரெக்னன்சி டைமில். ஸோ இந்த டைம்லலாம் ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றது நார்மல் தான். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், தண்ணி மாதிரியோ இல்லை சளி மாதிரியோ இருக்கும். அண்ட் பேண்டீஸ் வந்து லைட்டாக ஸ்டெயின் ஆகும் அண்ட் பேண்டீஸ் கூட ப்ளீச் ஆன மாதிரி கலர் ஃபேட் ஆகும். இது எல்லாமே நார்மல் தான். பட் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துட்டு ரொம்ப கர்டி ஒயிட்டாவோ க்ரீனிஷாவோ எல்லோயிஷாவோ இருக்குனாலோ, இல்லை ரொம்ப ஸ்மெல் வருதுனாலோ, இல்லை இச்சிங் அதிகமாக இருந்தாலோ அப்போ இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்குன்னு அர்த்தம். அப்போ டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும்.